ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினராக வந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னால் என்ன, அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அது எவ்வளோ பெரிய மார்க்கெட், அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக நீங்கள் ஒரு மேப் மாதிரி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எதோட எது கனெக்ட் ஆகுது, எதுக்கு கீழே எது வருது அப்படிங்கிறதையும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி. ஸோ இந்த கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா பீப்புளுக்கு சேஃப்டியும் ஜாபும் ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவங்களுக்கு சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 விஷயங்களும் வந்து கிடைக்கணும். அதுக்கு வந்து ஒரு ரெகுலர் அத்தாரிட்டி, ஒரு சேஃப்டி கிடைக்கணும். ஒரு மக்கள்கிட்ட இருந்து இன்னொரு மக்கள்கிட்டயோ இல்லை மற்றவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து சேஃப்டி அப்படிங்கிற விஷயமும் கிடைக்கணும். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் தான் அத்தாரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் ரூல் பண்ணுறதும் சரி, இல்லை அவங்கள எம்பவர்மெண்ட் பண்ணுறதும் எது மூலமாக பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லேயர் பிஸ்னஸ் மூலமாக தான். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் மூலமாக பண்ணுறதுனால தான் பிஸ்னஸை வந்து ஒரு மெயின் ஃபோர்ஸஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுற ஒரு 2 வகையான பீப்புள் தான் இருப்பாங்க. அதாவது வந்து ஒருத்தர் இன்னொரு பிஸ்னஸுக்கு வந்து வேலைக்கு போவாங்க, இல்லை இன்னொருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த 2 டைப்பில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 டைப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பிஸ்னஸ் பண்றவங்க இல்லை இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபோர்ஸஸ். பிஸ்னஸே இல்லை அப்படின்னா அது வந்து பல பிரச்சனைக்கு உருவாக்கும். அதே மாதிரி அந்த பிஸ்னஸை வச்சு தான் சொசைட்டியில் இன்னும் பல விஷயங்களை கவர்மெண்ட்டும் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான ஃபோர்ஸ் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. அப்போ அந்த பிஸ்னஸ் அப்படின்னா அந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? அந்த பிஸ்னஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்டில் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே வந்து ரூல்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த பீப்புள், அதாவது சாரி, இப்போ கம்பெனிஸ் இருக்கு, பேங்க் இருக்கு, கார்பரேட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது எல்லாமே ஷேர் ஹோல்டிங். அதாவது வந்து அந்த பிஸ்னஸ்ல யார் ஓனர்ஷிப்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்து அத்தாரிட்டி. அவங்க யார் அதிகமான ஷேர்ஸ் அந்த கம்பெனியில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அத்தாரிட்டி. ஸோ ஷேர் ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறதா வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கார்பரேட்டுடைய ஒரு மூல ஒரு மந்திரம் மாதிரி. ஸோ இந்த ஷேர்ஸை யார் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அவங்க தான் அதிகமான லாபத்தையும் அந்த கம்பெனிலேருந்து எடுக்க போறாங்க. ஸோ இப்போ இந்த ஷேர்ஸை வாங்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டர்ஸ். அதாவது அந்த கம்பெனியோட ஓனராக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்டர்னு எடுத்துக்கலாம், இல்லை அந்த கம்பெனியை வாங்கி அந்த ஹோல்டு பண்ணுறவங்க இருந்தாலும் இன்வெஸ்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டரும் சரி கவர்மெண்ட்டும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட்டை தாண்டி இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஒரு மெயின் ஃபோர்ஸஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் ஷேரை இந்த எல்லா கம்பெனிலையும் வாங்கி ஹோல்டு பண்ணுற இடம் தான் வந்து ஷேர் மார்க்கெட், சாரி ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேயர் தான் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ். அந்த மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் பல பொருட்களை வாங்கி விற்பீங்க, இல்லை பல பொருட்களை வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் கம்பெனிஸ் பண்ணும். ஆனால் அந்த கம்பெனிஸையே வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் ஒன் ஆஃப் த டாப் லேயர், ஹை ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்டில் அங்கிருந்து தான் எல்லா விஷயமே கண்ட்ரோல் ஆகுது. அதாவது எல்லாத்துக்குமே பங்கு அங்கே அந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே நீங்கள் எத்தனை கம்பெனிஸ் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாமே இருந்தாலுமே அவங்க அந்த பெரிய பெரிய கார்பரேட்டோடைய ஷேர் ஹோல்டிங் ப்ளஸ் அவங்க அடுத்து என்ன பண்ணணும், ப்ரெசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இன்வெஸ்டர்ஸ். அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிஸை வாங்கக்கூடிய அந்த இடம், அந்த கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் வரக்கூடிய இடம், அந்த ஃபண்டிங் போகக்கூடிய இடம் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் ஆப்ரேட் ஆகுது. சரி, இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல என்னென்னலாம் டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மணி மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மணி மார்க்கெட். நான் ஒரு ஆர்டரா எழுதியிருக்கேன். ஸோ இந்த மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான மார்க்கெட். இந்த மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது மோஸ்ட்லி நம்ம யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இது இருக்கு. நீங்கள் வேணும்னாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான பிளாட்ஃபார்ம் இருக்காது, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த மணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பாண்டு மார்க்கெட். அதாவது வந்து பாண்டு மார்க்கெட்டுங்கிறது என்ன, கடன் கொடுத்து அந்த கடனை வந்து வட்டி கட்டி அந்த இடத்துல வந்து கடன் பத்திரங்களை விற்கக்கூடிய இடம் தான் பாண்டு மார்க்கெட். ஸோ
கவர்மெண்ட்டுக்கே ஒரு சில டைம் கடன் தேவைப்படும். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து அவங்களுடைய ஃபண்டிங் பட்ஜெட் பத்தாது. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை வந்து வேற ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தினாலும் சரி, இல்லை சம்டைம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கவர்மெண்ட்டுக்கே வந்து பட்ஜெட் டெபிசிட் ஆகும். அவங்களே கடன் வாங்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அவங்க வாங்கினா கம்மியெல்லாம் வாங்க மாட்டாங்க, அது ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குவாங்க. அப்போ அவ்வளோ பணத்தை வந்து கடனை ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை கார்பரேட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸும் திடீர்னு அவங்களுக்கு பணம் தேவை வரும். இப்போ எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு ரொட்டேஷனுக்காக நடுவில் யார்கிட்டயாவது வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பணம் தேவைப்படும். சாதாரணமாகவே 1000 கோடி 2000 கோடி தேவைப்படும். இப்போ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பாண்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் பாண்டு மார்க்கெட்னு ஏன் அதை சொல்றாங்கன்னா, அதாவது நீங்க 30 நாள்ல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளதான் கடனே வாங்க முடியும். அதாவது 1 மந்த்ல இருந்து 1 மந்த் டு 1 இயர் தான் கடனே வந்து வாங்கி கொடுப்பாங்க இந்த மணி மார்க்கெட்ல. மணி மார்க்கெட்ல வந்து இப்போ நீங்க ஒரு கடன் 30 நாளைக்கு கூட கடன் வாங்க, அதாவது ஷார்ட் டேர்ம் கைமாத்து வட்டி மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல கவர்மெண்ட்டே வந்து ஒரு 30 நாளைக்கு கூட கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான கடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல இருக்கும், ஆனா ஹை லிக்விடிட்டி இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமான பணம் புழங்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அதனால வந்து இதை மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து மணி மார்க்கெட்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இது வந்து கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட்ஸ் இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமா நம்ம வந்து நிறைய வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க வந்து ட்ரெஷரிஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் கடன் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கேரண்டி ஜாஸ்தியா இருக்கும், வட்டி கம்மியா இருந்தாலும் கேரண்டி ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனால மணி மார்க்கெட்னு சொல்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாண்டு மார்க்கெட். இந்த பாண்டு மார்க்கெட்டுங்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதாவது கார்பரேட்டா இருந்தாலும் கவர்மெண்டா இருந்தாலும் எல்லாமே இங்கேயும் பாண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சேம் கடன் பத்திரம் தான். அதாவது வந்து இங்கே பத்திரங்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு 1000 ரூபா, ஒரு 1000 கோடி கடன் வேணும்னா 100 ரூபா ஒரு பாண்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபாயை கொடுத்து நீங்க அந்த பாண்டை வாங்கிக்கலாம். அப்படின்னா 100 ரூபா அவங்களுக்கு வந்து வட்டிக்கு விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க அந்த வட்டியை கொடுத்து வட்டி கட்டிடுவாங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய பணத்தையும் திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த பாண்டை தான் நீங்க வந்து வாங்குறீங்க. அந்த பாண்டுடைய ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபாய் இந்த மாதிரி இருக்கும். அது வந்து எத்தனை பேர் வாங்குறாங்களோ அவ்வளோ வந்து வட்டி. இப்போ ஒரு 1000 கோடி வேணும்னா அதை பல கோடி பாண்டா பிரிச்சு தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்பதான் எல்லாத்தையுமே அஃபோர்டபுளா வாங்க முடியும். ஸோ இப்போ இந்த பாண்டு மார்க்கெட் உள்ள என்ன வித்தியாசம் மணி மார்க்கெட்டுக்கு அப்படின்னா, இது வந்து லாங் டேர்ம். அதாவது வந்து மினிமம் 1 இயர்ல இருந்து மினிமம் 10 இயர் வரைக்கும் 30 இயர்ஸ் வரைக்குமே பாண்டு மார்க்கெட்ல உங்களுக்கு பாண்ட்ஸ் சேல் ஆகும். கவர்மெண்ட்டுடைய பாண்டு, ட்ரெஷரிஸ் பாண்டு, கார்பரேட் கம்பெனிஸ் உடைய பாண்டு, பேங்க்குடைய பாண்டு எல்லாத்துமே சேல் ஆகும் இந்த பாண்டு மார்க்கெட்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட்னா உயிரற்ற பொருட்கள். அதாவது கமாடிட்டிங்கிறது வந்து 2 டைப் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்கு. ஒன்று சாஃப்ட் கமாடிட்டிஸ், இன்னொன்று ஹார்ட் கமாடிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து மெட்டல்ஸ்ல வந்து கோல்டு எல்லாம் வரும், கோல்டு கமாடிட்டி. ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் தயாரிக்கக்கூடிய பொருளும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்ங்கிறது காட்டன், வீட்டு, உங்களுக்கு வந்து காஃபி, இதெல்லாமே ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பொருட்களையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் ட்ரேட் பண்ணக்கூடிய மார்க்கெட் தான் கமாடிட்டி மார்க்கெட். இது ஒரு இம்பார்ட்டன்டான மார்க்கெட்டு. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரா மெட்டீரியலா இங்கிருந்து தான் உருவாகுது. அதனால கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிரைமரியான மார்க்கெட்டு. இங்கே கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து மேஜரா வந்து ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு தங்கம் வாங்கி இப்போ ஒரு ஸ்டீல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு வந்து தேவையான நிக்கலோ அலுமினியமோ இல்லை வேற ஏதாவது அலாய்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அந்த பொருளை தயாரிக்கும் போது அந்த தயாரிக்கிறதுக்கு அடுத்த மாசம் தயாரிக்க போறாங்க இத்தனை டன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பொருள் வந்து அடுத்த மாசம் தேவைப்படும் போது அவங்களுக்கு திடீர்னு போய் வாங்க முடியாது. ஏன்னா விலை ஏறினாலும் ஏறிடும். ஸோ அந்த விலையை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃபியூச்சர்ல ஏறக்கூடிய விலையை வந்து முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெட்ஜ் பண்ணி வைப்பாங்க. அதாவது வந்து முன்னாடியே வாங்கி வைப்பாங்க. இன்னைக்கு என்ன விலை இருக்கோ அந்த விலையில லாக் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கமாடிட்டியில நம்ம பண்றது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இப்போ கோல்டை போய் நீங்க வாங்குறீங்கன்னா இந்த அடுத்த மாசம் ஏறிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்ட்ராக்டை வந்து இன்னைக்கு முன்னாடியே இருக்கிற பிரைஸ்ல வாங்கி வைக்கிறீங்க. ஸோ ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற பிரைஸ்லயே அவங்க அந்த கோல்டை கொடுப்பாங்க. அதனால நீங்க என்ன பிரைஸ்க்கு வாங்கினீங்களோ அதை கோல்டு கொடுப்பாங்க. இதை வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல கூட நான் தனியா சொல்றேன். ஸோ இங்க சிம்பிளா வந்து இதுதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க கமாடிட்டி மார்க்கெட்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து காமன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுவோம். இந்த காமன் ஷேர்ஸ் தான் வந்து நாம வாங்கி விற்கிறோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு கம்பெனி நம்ம வாங்குறோம்னா இதுதான் வந்து காமன் ஷேர்ஸ் அது வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து
எல்லா கம்பெனிஸுமே வாங்கி விற்கக்கூடிய அந்த ஷேர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஃபோரெக்ஸ் மார்க்கெட் தான் இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டுக்குடைய அடிப்படையே வந்து அந்த நாட்டுடைய அடையாளமே இன்னொரு நாட்டோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கரன்சி. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் ஒரு கரன்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அந்த நாட்டுடைய உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னாலே அந்த கரன்சி தான் கேட்டு மாதிரி. ஸோ கரன்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அதை கரன்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே பெரிய மார்க்கெட். ஏன்னா எல்லா நாட்டுடைய ஒட்டுமொத்த கரன்சியும் இன்னொரு நாட்டுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகுது இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுடைய கரன்சி இன்னொரு நாட்டுக்கு தேவைப்படும். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஎஸ்ல ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நாட்டு கரன்சி அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி பேமெண்ட் வாங்குவோம், ஐஎன்ஆர்ல தான் வாங்குவோம், இந்தியன் ருபீஸ்ல தான் வாங்குவோம். ஏன்னா அதுதான் நமக்கு யூஸ். சப்போஸ் யூஎஸ் டாலர்லேயே நீங்க வாங்கினீங்கன்னா கூட அது இந்தியன் ருபீஸா மாத்தினா தான் இந்தியாவில் யூஸ் பண்ண முடியும். இப்போ யூஎஸ்ல இருந்து ஒரு ஃபாரின் ஒரு டிராவலர் வந்து இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா அவரு வந்து யூஎஸ் டாலர் தான் வச்சிருப்பாரு, இந்தியன் ருபீஸா மாத்தினா தான் இந்தியாவில் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம யூஎஸ்க்கு போனாலும் இதே தான் நிலைமை. அப்போ எல்லா கண்ட்ரியுமே ஒரு நுழைவாயிலா ஒரு கேட் கீப்பர் மாதிரி கரன்சி மார்க்கெட் இருக்கும். ஸோ அப்போ கரன்சி மார்க்கெட் என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ஓவரால் கரன்சியே ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டுடைய என்டையர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோ டோட்டல் கரன்சி எக்கனாமியே வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அது ரொம்ப பெரிய மார்க்கெட். அதாவது கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட் கமோடிட்டி மார்க்கெட்ல கம்பைன் பண்ணினாலோட ஒரு நாள் வால்யூம் கூட வராது உங்களுக்கு கரன்சி மார்க்கெட்டை டச் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 2 to 5 ட்ரில்லியன் வந்து ட்ரில்லியன் டாலர், யூஎஸ் டாலர் நான் சொல்றேன், 2 ட்ரில்லியன் டாலர்ல இருந்து 5 ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் அதோடைய டிரான்சாக்ஷன் இருக்கும். அதனால ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட், கரன்சி மார்க்கெட். ஒரு நாட்டுடைய கரன்சியை இன்னொரு நாட்டு கரன்சியா மாற்றும் போது அதுல வரக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஃபரன்ஸையும் தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிசைட் பண்ணக்கூடிய இடமும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற கரன்சிஸ் எல்லாம் வாங்கக்கூடிய இடமும் தான் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட். இப்போ கமாடிட்டி மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்கு. அந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க எதுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா மேஜரா நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன்னா எப்படி கமாடிட்டி மார்க்கெட்ல ஃபியூச்சர்ல ஒரு பொருள் விலை ஏறிச்சுன்னா நம்ம வாங்க முடியாது, அதனால இன்னைக்கு அந்த விலையை நான் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த பிரைஸை லாக் பண்ணி வைக்கிறோமோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் மார்க்கெட் மாதிரி. அதாவது வந்து ஃபியூச்சர்ல விலை ஏறிச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு ஒரு ஹெட்ஜிங் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அந்த மாதிரி பை பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஃபியூச்சர்ல நான் அதை பத்தி டீட்டெயில்டாவே சொல்றேன் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம், நீங்க பாருங்க. இப்போ நீங்க டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இது கீழே இருக்கிறது 2 மார்க்கெட், ஒன்று ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதாவது இண்டிவிஜுவலா இப்போ நீங்க வந்து ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு இருக்கு, நீங்க வந்து ஒரு டாடா மோட்டார்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ்ல போய் நீங்க அந்த கம்பெனியோடைய விலை அடுத்த மாதம் ஏற போகுதுன்னா கான்ட்ராக்ட் பேசிஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் முன்னாடி அந்த ப்ரைஸை லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் லாக் பண்ணி வைப்போம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னா நம்ம வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நிஃப்டி 50ங்கிறது கிட்டத்தட்ட 50 கம்பெனிகளுடைய கலவை. அந்த 50 கம்பெனியோட டோட்டல் மூவ்மெண்ட் என்னவோ அதைத்தான் வந்து நிஃப்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த நிஃப்டிவே வாங்கி விற்கக்கூடிய அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிஃப்டியுடைய கான்ட்ராக்ட், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை வாங்கி நம்ம விற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இண்டெக்ஸுக்கு ஃபியூச்சர் ஆப்ஷன் நம்ம கொடுக்கறதுனால இண்டெக்ஸ் ஃபியூச்சர். அதே மாதிரி சேம் ஸ்டாக்குக்கும் ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க ரிலையன்ஸ் எடுத்தீங்கனாலும் அதுல ஆப்ஷன் கான்ட்ராக்ட், ஆப்ஷன் செயின்ல போய் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்க்கு இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் இருக்காது, ஆனால் நிறைய கம்பெனிஸ் மேஜரான கார்பரேட்ஸ்க்கு எல்லாமே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னா சேம் நிஃப்டிலேயே வந்து ஆப்ஷன்ஸ் செயின், ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கும், பேங்க் நிஃப்டிலேயே இருக்கும். ஸோ இது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ ஓவராலாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எது எதோட கனெக்ட் ஆகுது, எதுக்கு கீழே எது வருது அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போகும்போது ஒவ்வொரு மார்க்கெட்டுக்குள்ளேயும் நம்ம டீப்பாக இறங்கி அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு கடைசி ஃபைனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஜ் ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே எல்லா மார்க்கெட்டையும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு மார்க்கெட்டை ஹெட்ஜ் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம வந்து பை பண்ணுவாங்க.
ஸ்டாக் மார்க்கெட்டை பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸையும் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸையும் ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் ஹெட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கு. ஒவ்வொரு மார்க்கெட்டை பற்றி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரீசன்ஸும் புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது எவ்வளோ பெருசு, அது எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.